ஹலோ ரோவான், ஐம் நவீன். வெல்கம் டு நாலேஜ். ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, கதை இல்லை பார்த்துக்கலாம். இது ஒரு லோக்கல் மலேசியா மூவிங்க. இந்த படத்தோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த படம் வழியாக கிட்டத்தட்ட 8 நாள் ஆகுது. நான் வந்துட்டு இதுக்கு முன்னாடி படம் பார்த்தேன். அண்ட் வந்துட்டு இது இப்போதான் ரீசெண்டாக ஒரு எஸ்டர்டே நேற்று தான் நான் போய் பார்த்துட்டு வந்தேன். இந்த படத்தை மறுபடியும் செகண்ட் ஷோ நான் போய் பார்த்துட்டு வந்தேன். ஸோ அதுக்கு தான் சேர்த்து கொஞ்சம் கிளியராக நம்ம ரிவ்யூ பண்ணலாமேன்னு சொல்லிட்டு தான் இப்போ என் பர்சனல் ஒப்பீனியன் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். சரிங்க, இது யாரோட கருத்து எடுத்து நான் பேச போகிறது கிடையாது. ஓகே, ஸோ லெட்ஸ் நம்ம ரிவ்யூக்குள்ளே போகலாம். ஸோ கதையில் பார்த்துக்கலாம். நம்ம ஹேவோக் பிரதர்ஸ், த மலேசியன்ஸ் ஃபேமஸ் ஒரு ரேப்பர் மியூசிஷியன்ஸ் சொல்லலாம். ஸோ ரீசெண்டாக நம்ம வாரிசு படத்தில் நம்ம தளபதிக்கு ஒரு மாஸ் சாங் வந்துட்டு பாடி கொடுத்துருந்தாங்க நம்ம ஹேவோக் நவீனோ அண்ட் வந்துட்டு ஹேவோக் மதனோ. ஸோ அவங்களோட லோக்கல் சாங்லாம் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். குத்து சாங்காக இருக்கும், பிரேக்கப் சாங்காக இருக்கும், ரொம்ப பெயின்ஃபுல் சாங்காக இருக்கும், அண்ட் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப் சாங்காக இருக்கும். ஆல் டைப்ஸ் ஆஃப் சாங்ஸ் வந்துட்டு ரேப் போர்ஷனில் பின்னி எடுப்பாங்க அவங்க. சரிங்களா, இந்த பிரதர்ஸ், ஹேவோக் பிரதர்ஸ். ஸோ மலேசியனோட ஒரு டாப் 5 மியூசிஷியன்ஸ். ஸோ சொல்லுவேன் நான் கண்டிப்பாக. என்னோட ஃபேவரட், எங்கள் பர்சனல் ஃபேவரட் அவங்க. ஸோ அவங்களோட டைரக்ஷனில், ஹேவோக் மதனோட டைரக்ஷனில் இந்த படம் வந்துட்டு வெளியாகிருக்காங்க. கதையெல்லாம் பார்த்துக்கலாம். ஸோ மலேசியா மூவினாலே வந்துட்டு ஒரு 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 குறை இருக்கும் எப்பவுமே. பாட்டு சரியில்லை, கதை சரியில்லை, ஸ்க்ரீன் பிளே சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு மலேசியக்கே சாப்பிடும். ஆனால் இப்போ என்ன நிலைமைனா வந்துட்டு மலேசியன் மூவி டைரக்டர்ஸ்லாம் மக்கள்கிட்ட, ஆடியன்ஸ் கிட்ட வந்துட்டு கெஞ்சுற நிலைமை. போய் பாருங்க, தயவு செஞ்சு ஃப்ரீ டிக்கெட் கொடுக்குறேன், தயவு செஞ்சு தியேட்டர்ல போய் பாருங்க, அந்த மாதிரி கெஞ்சுற, அந்த காலில் ஒரு குறையா கெஞ்சுற நிலைமை இருக்கு. பட் இந்த படம் வந்தோடனே ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் இந்த தாட்ஸை வந்துட்டு டக்குன்னு மாத்திருச்சுங்க. கிடைச்ச ரெஸ்பான்ஸ் வந்துட்டு நான் நியூஸ்லாம் பார்த்தேன், நிறைய அப்டேட்ஸ்லாம் பார்த்தேன். எக்ஸாக்டா எவ்வளோ கலெக்ட் பண்ணுச்சு எனக்கு தெரியல. பட் ஒரு இதுக்கு முன்னாடி வெளியான மலேசியா மூவியோட அந்த ரெக்கார்ட் பிரேக்னு ஒன்று இருக்குல்ல, இது வரைக்கும் இந்த மூவியும் ரெக்கார்ட்னே பண்ணது இல்லை. இது ஒரு புது ரெக்கார்டு கிரியேட் பண்ணி வச்சிருக்கு. கதையில பார்த்துக்கலாம். சரிங்களா, பிகாஸ் தே ஆர் ஃபேன் பேஸ் அவ்வளோ கூட இருக்கு. அதனால கூட இந்த கலெக்ஷன் வந்துட்டு ஹையா இருந்திருக்கு. இப்போ வந்துட்டு அவங்க ப்ராஃபிட் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. சரிங்களா, ரிவ்யூ சொல்லுடா அப்படிதானே கேட்குறீங்க படத்துல. ஸோ படத்துல டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி கதையெல்லாம் பார்த்துக்கலாம். எக்ஸாக்டா இருக்காங்க. சரிங்களா, கலாய்க்கல கண்டிப்பா. கதை வந்துட்டு ஒரு ரியாலிட்டியா ஒன்று நடக்கும்ல, அந்த மாதிரி ஒரு கதை ஃபர்ஸ்ட்ல எடுத்துட்டு போறாங்க. அப்புறம் அது ஒரு மாதிரி காமெடி சப்ஜெக்ட் ஆகுது, அண்ட் வந்துட்டு ஹாரர் சப்ஜெக்ட் ஆகுது. எப்படி சொல்லுறது, எந்த ஜானர்னு சொல்ல முடியாத அளவுக்கு உள்ளுக்கு அவ்வளோ ஜானர்ஸ் இருக்குங்க. சரிங்களா, பிளஸ் மைனஸ்ன்னு சொல்றதை தவிர நான் பார்த்த வரைக்கும் நான் அவங்க சொல்றேன். சரி, எதுலாம் எனக்கு ஒர்க் அவுட் ஆகுச்சுன்னு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆர்டிஸ்ட் நம்ம ஹேவோக் மதன் நடிச்சிருந்தாரு, டைரக்டர் ஹேவோக் நவீன் நடிச்சிருந்தாங்க, பிரின்சஸ் மித்தி நடிச்சிருந்தாங்க. ஸோ மெயினாக நான் அவங்களுக்கு தான் போய் பார்த்தேன். நான் அவங்களோட பர்சனல் ஃபேனுங்க. சரிங்களா, ஸோ அவங்க போடுற வீடியோஸ், ரிவ்யூ வீடியோஸ், ஃபுட் ரிவ்யூ வீடியோஸ்லாம் நான் வந்துட்டு ரெகுலராக ஃபாலோ பண்ணுறது உண்டு. ஸோ அவங்களுக்காக நான் போய் பார்த்தேன். அண்ட் வந்துட்டு நம்ம கண்டென்ட் கிரியேட்டர், ஃபேமஸ் கண்டென்ட் கிரியேட்டர் வந்துட்டு குணா மேக்ஸ்ன்னு சொல்லிட்டு அவரும் நடிச்சிருந்தாரு. அண்ட் வந்துட்டு தியாகு அவரும் வந்துட்டு நடிச்சிருந்தாரு. ஸோ வந்துட்டு அவங்களோட போர்ஷன் கேரக்டர் ரோலை வந்துட்டு நல்லா ஃபன்னா வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப இடத்துல வந்துட்டு அந்த ஃபன் எலிமெண்ட் வந்துட்டு செம்மையா ஒர்க் அவுட் ஆச்சுங்க. இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ள எனக்கு அந்த அளவுக்கு அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. நான் கேள்விப்பட்டிருக்கேன், இந்த ஃப்ரெண்ட்ஸ்குள்ள வந்துட்டு லோக்கல், அதாவது மலேசியா எங்கனாலே வந்துட்டு ஒரு லோக்கல் ஸ்லாங் யூஸ் பண்ணுவாங்களே, யதார்த்தமா இருந்துச்சு. அந்த சீன்ஸ்ல வந்து ரொம்ப யதார்த்தமா, ஒரு ஃப்ரெண்டே, லோக்கல் ஃப்ரெண்டு, மலேசியன் ஃப்ரெண்டு கிட்ட நான் எப்படி லோக்கலா பேசுவானோ அந்த மாதிரி யதார்த்தமா ரியாலிட்டியா இருந்துச்சு. ஸோ அது பாக்குறதுக்கு ஒரு மாதிரி கனெக்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு. என்னடா நம்மள மாதிரி பேசுறாங்க அந்த மாதிரி. ஸோ அதெல்லாம் ரொம்ப கனெக்ட் ஆகுச்சு. அண்ட் வந்துட்டு ஓவர் ஆக்டிங்னு எடுத்துக்கிட்டா வந்துட்டு இல்ல, பட் வந்து சில இடத்துல பாக்குற மாதிரி அந்த ஓவர் ஆக்டிங் மாதிரி நம்ம ஃபீல் பண்ணோம். பட் வந்து அது ஓவர் ஆக்டிங்ல அந்த கேரக்டர் டிசைன் பண்ண விதம் அப்படி இருக்கு. சரிங்களா, இந்த கேரக்டர், இந்த பேரு, இந்த கேரக்டர் இப்படிதான் பிளே பண்ணோன்னு அவங்க டிசைன் பண்ணி வச்சிருப்பாங்களா. ஸோ அதுக்கு தான் அந்த கேரக்டர் அவங்க பிளே பண்றாங்க. அது ஓவர் ஆக்டிங் கிடையாது. அந்த கேரக்டரோட வேலை அப்படிதான், அது அப்படிதான் வந்துட்டு பிளே பண்ணி ஆகணும். ஸோ அந்த மாதிரி எடுத்திருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அது குறை சொல்ற மாதிரி எதுவுமே இல்லைங்க. அண்ட் வந்துட்டு ஸ்கிரீன் பிளே தான் சொல்றேன்ல, எப்படி சொல்றது, ஒரு ட்ராக்ல போகாது. அதாவது கிராஃப் வந்துட்டு ஏறும் இறங்கும். இந்த ஹார்ட் பீட்டோட இது இருக்கும்ல, அந்த ரீடிங் மாதிரி ஏறும் இறங்கும், நேரம் போகும், மறுபடியும் ஏறும் இறங்கும், அந்த மாதிரி கிராஃப்ட் போனுச்சுங்க. ஸோ ஸ்கிரீன் பிளே அந்த மாதிரி இருந்துச்சு. லேக்னு எடுத்தா அங்கங்க கொஞ்சம் லேக், கொஞ்சம்
ஒரு ஒரு நிமிஷம் போனை பாக்குற மாதிரி அந்த மாதிரி கொஞ்சம் லேக் அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனஸ்டா சொல்ல போனா நான் போன் பாக்கலாங்க சரிங்களா. நான் படம் பார்க்கும்போது போன்ல அந்த மாதிரி நான் பார்க்க மாட்டேன். டச் விட்டு போயிடுவாங்க. மறுபடியும் வந்து பாக்குற மாதிரி இருக்கும். பார்க்கலாங்க, கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கானதான் பார்க்கலாம். இந்த படத்தை நான் அப்படி சொல்ல கிடையாது, தாராளமா போய் பார்க்கலாங்க, ஃபன்னா இருக்கு. எப்படி சொல்ற அண்ட் அந்த டிஓபி இந்த கேமரா ஒர்க்ஸ்லாம் வந்துட்டு ஒரு இடத்துல வந்து இந்த ஃபோக்கஸ் வழியா வந்துட்டு அவங்க ஒரு ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது நல்லா இருக்கு. அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்லாம் ஒரு மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு. சில இடத்துல மிஸ்டேக் மாதிரி தெரியுது. அது உண்மையிலேயே கேமராக்கு வேலை செய்யறவங்க ஒருத்தருப்பாங்க, அவங்களுக்கு கண்ணுக்கு பார்த்தா தான் மிஸ்டேக்னு தெரியும். இப்போ நம்மளுக்கு தான் பார்த்தா சாதாரணமா எடுத்த கூட நல்லா தான் அங்கே இருக்கும். ஏன்னா எனக்கு இந்த ஃப்ரேம்லாம் வைக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அவங்க எது வச்சுலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. சில ஃப்ரேம்லாம் வந்துட்டு அந்த விதம் வைக்கிற அந்த போர்ஷன்லாம் வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்துட்டு டீசெண்டா இருக்குங்க சரிங்களா. ஓவர்லோடும் இல்லை, குறைஞ்சதும் அவங்க போடலை. அதாவது டீசெண்டா இருக்கு, தேவையானது வந்துட்டு அவங்க வந்துட்டு வச்சிருக்காங்க. படம் வந்துட்டு 2 minutes 20 minutes நினைக்கிறேன், சாரி 2 hours 20 minutes கிட்ட. லேக் வந்துட்டு அங்கங்க கொஞ்சம் லேக் இருந்துச்சு. பட் வந்துட்டு ஓவராலா ஒரேடியா போர் அந்த மாதிரி கிடையாது. பாக்குற மாதிரி இருந்துச்சுங்க, டீசெண்டா இருந்துச்சு படம். அண்ட் வந்துட்டு எடுத்திருந்த ஆர்டிஸ்ட், ஃபேமஸான ஆர்டிஸ்ட்ல இவங்க நடிக்கிறாரா இவங்க நடிக்கிறாங்க அப்படின்ட்டு வந்து நம்ம பின் பாயிண்ட் சொல்ற மாதிரி இருக்குங்க. ஸோ அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் நல்லா தெரியுது, என்னால ஃபீல் பண்ண முடிச்சு. ஸோ அவங்க எடுத்திருந்த செலக்ட் பண்ணிருந்த ஆர்டிஸ்ட் நல்லா பாப்புலரா இருந்ததுனால நம்மளுக்கு ஒரு மாதிரி கனெக்ட் ஆனிச்சுங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கதை வந்துட்டு நீங்க உங்களுக்கு எப்படி புரிஞ்சிச்சுன்னு நீங்க பார்த்து சொல்லுங்க சரிங்களா. எனக்கு ஒரு மாதிரி புரிஞ்சிச்சு, இப்ப சொன்னா ஸ்பாய்லர் ஆயிரும் சரிங்களா. ஸோ போய் தாராளமா இப்ப படம் பாருங்க. நான் வந்துட்டு சொல்ல மாட்டேன், எல்லாரும் வீடியோ சொல்லிக்கிறாங்க மேஷா மூவிக்கு நம்ம தான் சப்போர்ட் பண்ணி ஆகணும், அப்படி பண்ணணும் அதுன்னு. சப்போர்ட்னு விட உங்களுக்கு விருப்பம் தான் போய் பாருங்க. ஒரு வாட்டி போய் பார்த்து தான் பாருங்களேன். சப்போர்ட்னு வற்புறுத்திட்டு போற மாதிரி இருக்கும். சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும் அந்த மாதிரி. சரி ஒரு சப்போர்ட்டை போடுவோம் அந்த மாதிரி பண்ணாம உங்களுக்கு ஜெனுவனா ஒன்று தோணணுங்க. ஜெனுவனா சரி இவரு ட்ரை பண்ணிருக்காரு, ஒரு 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 ஒர்க் ஒன்று ட்ரை பண்ணிருக்காங்க, சரி இவங்க ஒர்க் எப்படி இருக்கும், நம்ம ஒரு வாட்டி ஒரு கொஞ்சம் நம்ம காசுல ஸ்பெண்ட் பண்ணி ஒரு பங்கு எடுத்து போய் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வருவோம், படம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு ஒரு அவங்க ஒர்க்கை போய் பார்த்துட்டு வருவோம் சரிங்களா. பிடிக்கலையா, மலேசியா மூவினா அப்படிதான் இருக்குமா, உங்க மைண்ட்ல ஒரு தாட் இருக்கா, அப்படியே வச்சுட்டு படத்தை பார்க்காதீங்க, தயவு செஞ்சு வேணாம். ரிவ்யூஸும் பார்க்காதீங்க. அதுக்கப்புறம் இது நோட்ட ரிவ்யூஸை பார்த்துட்டு அதை நோட்ட இது நோட்டன்னு நீங்க பின்னாடி சொல்லக்கூடாது. படத்தை பார்த்துட்டு வேணா சொல்லுங்க. ரிவ்யூ உங்களுக்கு பர்சனலா எப்படி இருந்துச்சு ஆஸ் ஆடியன்ஸா, அது இது சரியில்லை, இந்த ஃப்ரேம் சரியில்லை, மியூசிக் சரியில்லை சொல்லாம ஒரு படம் ஒரு டைம் உங்களுக்கு பாக்குறப்போ எப்படி இருந்துச்சு, ஜென்ரல் ஆடியன்ஸ் அந்த மைண்ட் செட்ல நீங்க மைண்ட் செட்ல பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டா கன்வே ஆகும்னு நான் சொல்றேங்க. நான் அந்த மைண்ட் செட்ல தான் போய் பார்த்தேன். ஸோ ஒரு சில இடம் கொஞ்சம் ஒரு மாதிரி டவுனா போகுது. அப்புறம் அந்த காமெடி சென்ஸ் வந்து தூக்கி விட்டுது. அப்புறம் இறங்குறப்போ அங்க ஒரு ஏத்தம் இருக்கு சரிங்களா. அப்படியே டவுன்ஃபாலாவே கிடையாது. லைக் வந்து வேவ் அந்த கிராஃப் வந்துட்டு எங்கெல்லாம் டவுன் ஆகுது மறுபடியும் தூக்கி அந்த மாதிரி இருக்கு. இந்த கோட் படத்துல சொன்னாங்களே, எங்கெல்லாம் லேக் ஆகுதோ அங்க ஒரு சீனை வச்சு ஹைப் பண்ணி விட்டுருவாங்க, மறுபடியும் லேக் ஆகிறப்போ மறுபடியும் ஒன்னும் சீனை வச்சு ஹைப் பண்ணி விட்டுருவாங்க. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இதுல வந்து இந்த காமெடி போர்ஷன்லாம் வந்துட்டு நல்லா ஒர்க் அவுட் ஆனிச்சுன்னு சொல்லணும். நல்லா அந்த செலக்ட் பண்ணியிருந்த ஆர்டிஸ்டும் அந்த மாதிரி. ஸோ வந்துட்டு எனக்கு பொறுத்த வரைக்கும் இன்னொரு வாட்டி கூட இந்த படம் பார்க்க முடியும் சரிங்களா. ஸோ தாராளமாக போய் பார்க்கலாம். ஏன்னா டைம் கிடைக்க மாட்டேங்குது, டைம் கிடைச்சாதான் இப்போ பார்க்க முடியும். இப்போ சில ஸ்க்ரீன்ஸ்ல கூட தூக்கிட்டாங்க. நான் இப்போ போனதுனால 1 week கழிச்சு போனதுனால நான் இப்போ இதே வந்துட்டு அடிச்சு பிடிச்சா நேற்று வந்துட்டு டிக்கெட் கிடைச்சனால போய் உட்காந்து போய் பார்த்துட்டு வந்துட்டேன். சிங்கிள் தானே நம்ம. ஸோ வந்துட்டு ஒரு டிக்கெட் எங்கே உட்காந்தா படம் தெரிய தானே போகுது. ஸோ அழகாக நம்மளுக்கு கன்வே ஆயிரும் அந்த ஃபோக்கஸ்டோட போய் பார்த்தா. ஸோ நானும் போய் பார்த்துட்டு வந்தேன். உங்களுக்கு நேரம் கிடைச்சா உங்கள் டைட்டில் சினிமாஸ் நியர்பை சினிமாஸ் கிட்ட உங்கள் டைம் ஒதுக்கி நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க தாராளமாக. ஒன்லி இஃப் யூ ப்ரிஃபர் ஃபார் சரிங்களா. நீங்கள் பார்க்கணும்னு நினைச்சா ஜெனுவனா உங்களுக்கு தோணுச்சா போய் பார்த்துட்டு வாங்க, இல்லைன்னா வேணாம் சரிங்களா. வற்புறுத்தி சப்போர்ட் பண்ணி ஆகணும் தான், அப்படி சரி சப்போர்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க. அவங்க ஒரு நல்ல ஒரு படைப்பு எடுத்திருக்காங்க. ரிவ்யூ நீங்க வந்துட்டு எப்படின்னா சொல்லுங்க, உங்ககிட்ட பர்சனல் கூட நீங்க ஷேர் பண்ணலாம். அவங்க கண்டிப்பா அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து திருத்திப்பாங்க சரிங்களா. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு ஒரு ஆளை வந்துட்டு நம்மளால முடிஞ்ச வரைக்கும் வளர்த்து விட முடியும். அவங்களுக்கு அவங்களோட படைப்புக்கு நம்ம ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு பெனிஃபிட்டா இருக்க முடியும். இப்போ நம்ம ஒரு குறை நேரம் சொன்னாதான் அவங்க திருத்திக்கிட்டு வேற ப்ராஜெக்ட்ல இன்னும் பெட்டரா ஒரு படைப்பு நம்மகிட்ட கொடுப்பாங்க, நம்ம பாராட்டுற மாதிரி. இப்படிதாங்க கத்துக்கிட்டு வர முடியும் சரிங்க. அதுக்கு தான் நம்ம சப்போர்ட் பண்ண சொல்லிட்டு
பண்ணியிருக்காங்க, சப்போர்ட் பண்ணுவோமே அப்படின்னு வந்துட்டு பண்ண வேணாம் நான் சொல்றேன். ஸோ யா, இட்ஸ் ஆல் டிபெண்ட், உங்க விருப்பம், அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்திருக்கு. சரிங்களா? ஸோ யா, இதை சொல்லிட்டு நான் என் வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ ஹேவோக் பிரதர்ஸ், இந்த வீடியோ நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பெரிய தேங்க்ஸ் அண்ட் வந்துட்டு சல்யூட். ஹேவோக் மதன் ப்ரோ, நல்ல ஒரு படைப்பு கொடுத்துருக்கீங்க, ஜெனுவனா கொடுத்துருக்கீங்க, நல்ல ஒரு ஜெனுவனா எஃபர்ட் தெரியுதுங்க. சரிங்களா? நீங்க பண்ண ப்ரொமோஷன்ஸ் ஒர்க்கு அதெல்லாம் நான் வந்துட்டு பர்சனலாக ஃபாலோ பண்ணேன். நான் கூட உங்களை வந்துட்டு நேரில் இங்கே பிணைங் மலேசியாவில் நான் பார்த்தேன். உங்களுக்கு கண்டிப்பாக என்னை அடையாளம் தெரிஞ்சிருக்காது. ஸோ யா, ஹாப்பி டு சி யூ, ஹாப்பி டு சி யுவர் ஃபிலிம் பிக் ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு உங்களை. அண்ட் வந்துட்டு ஹேவோக் நவீன் ப்ரோவும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஸோ யா, சான்ஸ் கிடைச்சா உங்களை கண்டிப்பாக நேரில் மீட் பண்ணணும்னு வந்துட்டு விஷ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ யா, இதோட என் வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்காத டிஸ்லைக் பண்ணுங்க. யாரெல்லாம் கதையில பார்த்துக்கலாம் இந்த படத்தை வந்துட்டு தேட்டரில் போய் பார்த்தீங்களோ மறக்க உங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அண்ட் தென் see you next video. I'm Naveen. Take care. Bye.